நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸோட ரஷ்ய கப்பல்களும் இருக்குது, யூஎஸ்ஏ கப்பல்களும் இருக்குது. இது ஒரு பெரிய மூவ். ஸோ இந்த மூவ் வரும்போது அரப் லீகால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியவில்லை. இடம் உள்ள இடத்த அவர்கள் இந்த சமாதானத்திற்காக பீஸ் ஹேஸ் அ ப்ரைஸ் பிரான்ச் 3 ஆஃப் ஆர்மி அந்த சுயஸை ஒட்டி இருக்கும் ஒரு 20,000 வீரர்கள். இந்த 20,000 வீரர்களை அவங்க சூழ்த்துருவாங்க. அன்னைக்கே சண்டை போட்ட 2 நாடுகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அன்வர் சாடத் பார்க்குறாரு, இனிமேயும் நம்ம ரஷ்யாவோட தொடர்பு இருக்கிறது வேண்டாம். ஒரு அரப் லீகினுடைய தலைவர் இஸ்ரேலுக்கு போய் இறங்குறாரு. அதுதான் கோல்டா மேயர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 பாக்கெட் சிகரெட் குடிப்பாங்களாம். இந்த வார டைமில் 7-8ன்னு போகுது. அந்த அம்மா புகைக்கு நடுவில் தான் உட்காந்துருக்குறாங்க. இன்வின்சிபிள் அப்படிம்பாங்க. நம்ம யாரும் வெல்லப்பட முடியாது. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் நிக்கல் கிராஸ். இப்போ நீங்கள் கெய்ரோ போனீங்கன்னா கெய்ரோவில் அக்டோபர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி தெருக்கு பேர் இருக்கும். அவங்க இந்த அக்டோபர் எங்களுக்கு வெற்றிம்பாங்க. இப்போ எப்படி இஸ்ரவேலர்கள் 67 வார் பண்ணாங்களோ அதே வழியில் நம்ம எதாவது திரும்பி பண்ணுவோம். அதை எப்படி தாக்குதல்? ஹெல்மெட்லேருந்து குண்டுகளை எடுத்து அவங்க வீசுகிறாங்க, ஷூட்டும் பண்ணுறாங்க. அதில் அன்வர் சாடத் அசாசினேட் ஆகி அந்த லேஸ்லேயே இறந்து விடுகிறார். மீண்டும் எகிப்து எப்படி அந்த சீனாய் பகுதியை இஸ்ரேலிலிருந்து மீட்டாங்க? பயங்கரமான கரிஸ்மேட்டிக் லீடர் அப்துல் நாசர். அவர் இஸ்ரேல் நாட்டுக்கூட சண்டைக்கு போய் அவருக்கு 2 பக்கத்தில் நாடுகளும் உதவி பண்ண பிறகும் 6 நாளில் அவர் இந்த சண்டையில் இழந்த பிறகும் அந்த நாட்டு மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணி திருப்பியும் சண்டைக்கு போங்க, இழந்த நிலத்தை மீட்டுங்க அப்படின்னு அந்த அதிகாரத்தை கொடுத்த பிறகு எப்படி இந்த நாடு இழந்த சீனாய் பகுதியை இஸ்ரேலிடமிருந்து மீட்டுது? சொல்லுங்க சார். இப்போ அந்த 967 வாருக்கு பிறகு கேள்வி கேட்டேன், எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, என்ன நடந்தது அதுக்கு பிறகு? 67 வாருக்கு பின்பு சுயஸ் கெனாலை பற்றி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். சுயஸ் கெனால் ஆப்ரேஷனில் இல்லை. அங்கே இருந்த கப்பல்கள் மாட்டிக்கொண்டிருந்த சூழ்நிலை. தொடர்ந்து ஒரு 3வது வருடத்தில் நாசர் இறந்து விடுகிறார். அன்வர் சாடத் இப்போ புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து விட்டார். நாசர் எந்த சூழ்நிலையில் இருந்தார்? நாசர் தொடர்ந்து அவர் இந்த அரப் லீகை நடத்தி கொண்டு தான் போகிறார். ஈவன் 70 செப்டம்பரில் அவர் அரப் லீகினுடைய மீட்டிங் நடத்துகிறார். அதை தொடர்ந்து அடுத்த மாதத்துலேயே தான் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறார். அரப் லீக் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளை சேர்ந்தது? அரப் லீக் துவக்கப்படும் போது 8 நாடுகளாக இருந்தது. அது அந்த 67 எத்தனை நாடுகள்ன்றது தெரியல. இன்றைக்கு 22 நாடுகள் அதில் இருக்கின்றன, அங்கே வைக்கின்றன. நிறைய ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள், அரேபியாவில் உள்ள நாடுகள், அரபு பேசுகிற நாடுகள். அந்த நாடுகளில் துருக்கி வராது, ஈரான் வராது. ஏனென்றால் அவர்கள் அரேபியர்கள் அல்ல, அவர்கள் பார்சி பேசுபவர்கள், அவர்கள் துருக்கி பாஷையை பேசுகிறவர்கள். முகமதியர்களாக இருந்தால் கூட அவங்க அரப் லீக்ல வரமாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் திரும்ப அடுத்து 2 நாடு, எல்லா நாடுகளும் தங்களுடைய படைபலங்களை ஊக்குவித்து வருகிறது. அன்வர் சாடத்துக்கு என்ன பிரச்சனைனா, எகிப்திலிருந்து ஒரு ப்ரெஷர், நீ சீனாயை மீட்டெடுக்க வேண்டும். அதனால் அன்வர் சாடத் ஏற்கனவே கமாண்டராக இருந்து வந்தவர் தான். அதனால் அவர் சில வழிகளில் அதை முன்னெடுக்க பார்க்குறாரு. இன்னொரு விதம் பீஸ் ப்ராசஸில் போகும்னு பார்க்குறாரு. ஆனால் கோல்டா மேயர் கொஞ்சம் வெரி ஃபர்ம் லேடி. அவங்க அவ்வளவு ஈஸியாக நம்ம சீனாய் வனாந்திரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்ற உறுதியில் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் அந்த நெகோசியேஷனை தள்ளி விடுகிறார்கள். இப்போ அன்வர் சாடத்துக்கு வேறு வழி இல்லை, போர் ஒன்று தான் வழி. அதனால அவர்கள் இப்போ எப்படி இஸ்ரவேலர்கள் 67 வார் பண்ணாங்களோ அதே வழியில் நம்ம இதை திரும்பி பண்ணுவோம். அதிரடி தாக்குதல். ஆமாம். அவங்க என்ன பண்ணாங்க, சர்ப்ரைஸாக வந்தாங்க. நாள் நமக்கு தெரியாது, திடீரென்று அவர்கள் இறங்கினாங்க. நம்மளும் அதே மாதிரி திடீரென்று இறங்க வேண்டும், ஆக்கிரமிக்கணும். ஃபாஸ்ட்டாக முதல் நாள் பண்ணும்போதே மேக்ஸிமம் ஆக்கிரமி பண்ணணும் என்ற காரியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது கோஆர்டினேஷன் நம்மகிட்ட அவ்வளோ இல்லாமல் இருந்திருக்கும். அப்படிங்கிறதுனால சிரியாவுடன் இப்போ சிரியாவும் எகிப்தும் தான் ரொம்ப முன்னெடுப்பு பண்ணுறாங்க. ஜோர்டான் இருக்கும், ஆனால் அவ்வளவு ரொம்ப ஆர்வம் கட்டாது. ஏன்னா ஜோர்டானுடைய அமைப்பு எப்படின்னா, அது பிரிட்டனால் உருவாக்கப்பட்ட ஒரு
நாடு. ஹஷ்மத்தே கிங்டம் 1925 பிரிட்டிஷ் பாலஸ்டைன்லேருந்து உருவாக்கப்பட்டது. அதனால் அவங்க எப்போவுமே கொஞ்சம் அமெரிக்காவோடு யூகேயோட தான் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இந்த அரபு லீகையும் வைத்துக்கொள்வாங்க. ஏன்னா உள்நாட்டில் எதிர்ப்பு வரக்கூடாதுன்றதுனால இவர்கள் இருவரும் ரொம்ப தீவிரமாக இதில் செயல்படுகிறார்கள். இப்போ அதில் என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி இந்த வாரம் அவங்க துவக்கிறாங்க. எந்த வருஷம்? 1973. 1967 தோற்கடிக்கப்பட்டவர்கள் 6 வருடம் கழித்து, 6 வருஷம் கழிச்சு 73 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இஸ்ரவேலருக்கு ஒரு புனிதமான ஒரு நாள். அதுக்கு பேர் வந்து யாம் கிப்பூர்னு பேர். யாம் கிப்பூர் அப்படிங்கிற நாள் அவங்க இஸ்ரவேலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முழு நாளும் அவங்க ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. இஸ்ரவேலருக்கு வந்து நாள் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும்னா, அவங்க லூனார் ஸ்டைல். அதனால ஈவினிங் 6 மணி சூரிய அஸ்தமித்த பிறகு அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள். அதில் வந்து சூரியன் அஸ்தமிக்காது முன்ன பின்ன இருக்குன்றதுனால அவங்க 24 மணி நேரத்துக்கு பதிலாக 25 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த அரை மணி நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் சேர்ந்து. அந்த யாம் கிப்பூரில் ரொம்ப புனித நாளுங்கிறதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான நாள். அதில் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பாவங்களை கடவுளிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அடுத்த வருடத்துக்கு தயாராகிற ஒரு நாள். அதனால் புற தூய்மையை விட அவங்க அகத்தூய்மையில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு காரியங்கள், சில என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற கண்டிப்புகள்லாம் உண்டு. இப்போ இந்த நாள் ஏன் எடுத்தாங்கன்னா, எல்லா படை வீரர்களும் ஏறக்குறைய வீடுகளுக்கு போயிடுவாங்க. அதனால அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம திடீர் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அது ஒன்று. அந்த நாள் வந்து ரமடான்லையும் வரும். அதனால இந்த வாருக்கு பேரே யாம் கிப்பூர் வார், ரமடான் வார். அக்டோபர் மாதம் நடந்ததுனால இதுக்கு பேர் அக்டோபர் வார்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக எகிப்தியர்கள் இது அக்டோபர் வார் என்ற இதை வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க அந்த மாதத்துக்காக. அப்போ 2 மணிக்கு படைகள் எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா, டிசப்ஷன் மோடுன்னு சொல்லுவாங்க, ஏமாற்றுதல். ஆமாம், ஏமாத்துறது. என்னன்னா, இப்போ சுயஸ் கனாலுடைய அந்த பகுதியில் எகிப்து படை இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எகிப்து படையை கூட்டுவாங்க. இந்த 6 வருஷத்துல நடுவில் கூட்டுவாங்க, ஏதோ ட்ரைனிங் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எது கூட்டுனாலும் உடனே இஸ்ரவேலும் தயாராகும். ஆனால் வந்து என்னாகும், அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க விட்ரா பண்ணி போயிடுவாங்க. ஸோ இது வந்து இப்படி நடந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ அவங்களுடைய உள் மொசாட் மூலமாக என்ன தகவல்? மொசாட் மூலமாக அவர்களுக்கு தகவல் இருக்குது, இந்த மாதிரி எப்போ வேணாலும் அந்த வார அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இஸ்ரவேலை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது கோல்டா மேயருக்கு வந்து அதாவது இன்வின்சிபிள் அப்படிம்பாங்க, நம்ம யாரும் வெல்லப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதைரியம். அடுத்தது அவங்க இந்த மணலையும் அந்த குழியையும் ரொம்ப நம்புகிறாங்க. இது வழியாக தானே தாண்டி வரணும், இந்த மணலை தாண்டி எப்படி அவங்களால வர முடியும், மணலை தாண்ட வேற ஒரு வழி இருக்கணும்ல, அந்த வழியை எகிப்து கண்டுபிடித்து விட்டது. இப்போ வந்து சில போர் வந்து 67 வாருடைய போர் வெற்றிய காரணம் திடீர் தாக்குதல். அடுத்து அவங்க எதிரி வந்து கவனமாக இல்லாத நேரம் தாக்குனது, அப்புறம் முக்கியமான இதை தாக்குமோ அதை ஃபர்ஸ்ட் அவங்க அழிப்பது. இந்த மாதிரி காரியங்களால தான் அவங்களால வெற்றி கொள்ள முடிஞ்சது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, நம்மளும் அதே மாதிரி திடீர் தாக்கணும்னு இந்த யாம் கிப்பூர் வீக்கான நிலைன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து மணலை எப்படி தாண்டுவது? அதற்கு ஹை ப்ரெஷர் வாட்டர் ஜெட் பம்பு. மணலை வந்து நீங்கள் பீரங்கி வச்சு அடிச்சிங்கன்னா மணல் அப்படியே மேலே போகும், திரும்ப அதே இடத்துல கீழே விடும், திரும்ப அதை மேடாக தான் இருக்கும். முடிச்ச உடனே எவ்வளவு நீங்கள் செதறினாலும் முடியாது. ஆனால் தண்ணியை வச்சு அடிச்சிங்கன்னா கரைஞ்சி ஓடிடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள் மேட்டர். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேட்டபிள் பிரிட்ஜஸ் அதை கொண்டாந்து அந்த சுயஸ் கனாலில் தண்ணியில் வரிசையாக பிரிட்ஜ் பண்ணிடுறாங்க. பிரிட்ஜ் பண்ணிட்டு டேங்க்ஸ் எல்லாம் அது வழியாக கொண்டு வந்துடுறாங்க. ரப்பர் போட்டுகளை வைத்துக்கொண்டு வீரர்கள், இதே அந்த 1 லட்சம் வீரர் இங்கே வந்து ரப்பர் போட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாட்டர் ஜெட்டில் இந்த பண்டை கரைக்கிறாங்க. இப்படி 80 இடத்துல இந்த வாட்டர் ஜெட்டை வச்சு ஓப்பனிங் பண்ணிடுறாங்க. இப்போ ஓப்பனிங் பண்ணால் சீனாய் ஓப்பன் ஆயிடுது. மடமடன்னு அவங்க வந்து டேங்கை உள்ள உருட்டுறாங்க. இது நிகழ்வு நடக்கும் பொழுதே ஒரு 150 to 200 ஏர்கிராஃப்டை பறக்க விட்டு எங்கெங்கே தாக்க முடியுமோ அதையும் தாக்குறாங்க. இங்கே டேங்க்கும் பேரலெல்லாம் உள்ள வருது. ஸோ இதே நேரம் கோலன் ஹைட்டில் சிரியாவிலையும் மண்ணை ரப்பி அவங்க வந்து டேங்கை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு இது ஒரு இக்கட்டான நாள். ஏன்னா இவங்களுக்கு இனிமே படை வீரர்களை வீட்டிலிருந்து கூப்பிட்டு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறதுக்குள்ள நிறைய இடங்கள் தாக்கப்படுகிறது. ஸோ இஸ்ரவேலுக்கு தாக்குதல் அதிகம் எதிர்பார்க்கல. இப்போ வந்து மீதி இருக்கிற அப்பாரட்டஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது இவங்களுக்கு இழந்ததை ரெப்ளனிஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அவர்களுக்கு ஒரே வழி US தான். ஆமாம். இப்போ அவர்களுக்கு இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா, யூஎஸ்ல இங்கே வந்து பிரசிடென்ட் நிக்சன் இது 73ஆம் வருஷம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிக்சன் வாட்டர் கேட் ஊழலில் சிக்கிட்டு கிடக்கிறாரு. அது ஒரு பெரிய
ஸ்கேண்டல் போய்கிட்டு இருக்கு. அதில் அவர் பிஸியாக இருக்கிறாரு. இப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹென்ரி கிஸ்ஸிங்கர். ஸோ இப்போ கோல்டா மேயர் அவங்களுக்கு உதவி கேட்கும்போது ஒரு வழியே இல்லை, நாங்கள் இது பண்ணலைன்னா ரிச்சர்ட் நிக்சன். ஸோ இஸ்ரேல் பலம் இழந்து காணாமல் போயிடும். ஏன்னா ரஷ்யா வந்து ரெப்ளனிஷ் பண்ணுறாங்க எல்லா இழந்த இதுக்கும் வந்து சிரியாவுக்கும் சரி ஈஜிப்டுக்கும் பண்ணுறாங்க. ஸோ வேற எங்களுக்கு வழியே தெரியலை அப்படிங்கும்போது நிக்சனுக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா அந்த ரஷ்யாவோட உள்ள பேலன்ஸ் போயிடும் நமக்கு என்று அவர்கள் ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் நிக்கல் கிராஸ். அதாவது இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்க படைகள் வந்து படைகள்ல தளவாடங்கள் ஆப்ரேஷன் நிக்கல் கிராஸ். ஆமா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, C-115 இருக்கிற லார்ஜஸ்ட் கார்கோ ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி எல்லாம் கொடுக்குறாங்க. தளவாடங்கள், அம்யூனிஷன்ஸு, டேங்க்ஸு, நியூ ஏர்கிராஃப்ட்ஸு எல்லாம் வந்து இறங்குது. இப்போ இஸ்ரேல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி திரும்ப அவங்க தாக்குதலை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து இது எங்கே போகுதுன்னா, இது வந்து இந்த ஆப்ரேஷன் 1 month ஏறக்குறைய இது 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அவங்க சப்ளைஸ் ஆரம்பிக்கிறது ஏறக்குறைய 19ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இதில் தடங்கள் இருக்குது அவங்களுக்கு. அது கொஞ்சம் லேட்டாக தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காங்க. 67 வாரில் அவங்களுக்கு வியட்நாம் பிரச்சனை, இப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு வாட்டர் கேட் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த வருஷம் அவர் ரிசைன் பண்ணுவார் நிக்சன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இவர்களுக்கு அந்த உதவி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால இவர்களுக்கு இழப்பு கொஞ்சம் அதிகம். ஆனால் திரும்ப பயங்கர உரத்தோடு அடுத்து ஏற்பாடாக முன்னாடி போகிறாங்க. அதுதான் கோல்டா மேயர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 பாக்கெட் சிகரெட் குடிப்பாங்களாம். இந்த வார் டைமில் 7-8ன்னு போகுது. அந்த அம்மா புகைக்கு நடுவில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாங்க இந்த வாரம் முன்னெடுத்து போகணுன்னு. கடைசியில் இவர்கள் தொடர்ந்து போகிறாங்க. போய் திரும்ப பழையபடிக்கு சுயஸ் கனால் கிட்ட போயிடுறாங்க. இப்போ இந்த தடவை சுயஸ் கனாலை தாண்டுகிறார்கள். இவங்க பிரிட்ஜை போட்டு டேங்க்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்றாங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, அன்வர் சாதத்தினுடைய பிரான்ச் 3 ஆஃப் ஆர்மி அந்த சுயஸை ஒட்டி இருக்கும் ஒரு 20,000 வீரர்கள். இந்த 20,000 வீரர்களை இவங்க சூழ்ந்துருவாங்க. இஸ்ரேல் ஆர்மி 20,000 வீரர்களை சூழ்ந்து விடுவார்கள். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்போ வேற வழியே இல்லை, சீஸ்ஃபயருக்கு போய் தான் ஆகணும். ஆமா. அதனால இந்த சூழ்நிலையில திரும்ப பழையபடிக்கு அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோலன் ஹைட்டை தாண்டி சிரியாவுக்குள்ள டமாஸ்கஸுக்கு அப்ரோச் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த சைடில் வந்து இஸ்ரேல் கெய்ரோவில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிடுறாங்க. ஈஜிப்டுக்கு உள்ள போந்துட்டாங்க. ஆமா, எகிப்துக்கு உள்ள நல்ல இன்டீரியருக்கு போயிடுறாங்க. தலைநகர் பக்கத்திலே போயிட்டாங்க. தலைநகர் 100 கிலோமீட்டர், அங்கே டமாஸ்கஸ்ல இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ், அந்த அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ எல்லாம் இன்வால்வ் ஆகுது. அமெரிக்கா வருகிறது, USSR வருகிறது, எல்லாருமா வந்து பேசுறாங்க. இதே நேரத்தில் மத்திய தரைக்கடலில் நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸோட ரஷ்ய கப்பல்களும் இருக்கு, USA கப்பல்களும் இருக்கு. ஸோ அதனால ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யா 2 நாடுகளும் நேருக்கு நேராக வேற மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ உலகப்போர் 1, உலகப்போர் 2, இப்போ 3வது உலகப்போர் 1973 இந்த ஈஜிப்டுக்கும் இந்த இஸ்ரேலுக்கு நடந்த சண்டையில் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால இப்போ ஹென்ரி கிஸ்ஸிங்கர் பார்த்தீங்கன்னா சிரியாவோட பேசுவார், இஸ்ரேலோட பேசுவார், திரும்ப ஈஜிப்டோட பேசுவார், ரஷ்யாவோட பேசுவார். ஏன்னா நிக்சனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஃபுல் பவர்ஸ் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க திரும்ப ஒரு சீஸ்ஃபயர் வந்தாச்சு. ஆமாம், சீஸ்ஃபயர் வந்து 67 பார்டருக்கு நீங்கள் வந்துடுங்கன்னு பழைய பார்டர் அப்படின்னா என்ன, அந்த பக்கம் போயிடுங்க, அந்த பக்கம் போக வேண்டும். இவங்க ஊர் தான். ஆமாம், இருந்தாலும் உள்ள வந்துடாதீங்க, அந்த பக்கம் போனால் போதும். சுயஸ் கனாலுக்கு அந்த பக்கம், அதே மாதிரி கோலன் ஹைட் பார்டர்லையும் வந்து நின்றுருங்கன்னு சொல்லி இப்போ திரும்ப பழைய இடத்த கேப்சர் பண்ணாங்க. இப்போ இந்த 673 வார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதை வந்து தங்களுக்கு வெற்றின்ற மாதிரி சொல்லுவாங்க. எகிப்து என்ன சொல்லுவோம், நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டோம், வரமாட்டேன், நீங்கள் இப்போ நெகோஷியேட் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் எங்களுக்கு பொலிட்டிக்கலி இது ஒரு வெற்றி அப்படிம்பாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லும், நாங்கள் முந்தி சுயஸ் கனால் வரைக்கும் தான் வந்தோம், இப்போ உங்களுக்கு கெய்ரோவுக்கு கிட்ட அப்ரோச் பண்ணுற மாதிரியே நாங்கள் போயிட்டோம், 3rd Battalion நாங்கள் சூழ்ந்துட்டோம், இன்னும் எங்களுக்கு வந்து அதை விட பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களோ இல்லையா, பட் எல்லாருக்குமே இழப்பு தான். எல்லாருக்கும் வெற்றினாலும் பெரிய இழப்பு, எகிப்துக்கு தோல்வினாலும் அதோட பெரிய இழப்பு. ஸோ எல்லா 2 பக்கமே டயர்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் கெய்ரோ போனீங்கன்னா, கெய்ரோவில் அக்டோபர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி தெருவுக்கு பேர் இருக்கும்.
அவங்க இந்த அக்டோபர் எங்களுக்கு வெற்றிம்பாங்க. எப்பவுமே சண்டை நடக்கும்போது ரெண்டு நாடுகளுமே தங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு தான் வெற்றிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது இந்த வார்வை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தோல்வி மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கும் இழப்புகளாக தான் இருந்தது. இப்போ கோல்டா மேயர் போயிடுறாங்க. கோல்டா மேயர் போய் அடுத்து அவங்க பதவி காலம் முடிஞ்சு அவங்க பிரைம் மினிஸ்டர் இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் பெகின் என்பவர் பிரதமராக வருகிறார். அங்கே அன்வர் சாடட். அன்வர் சாடட் பார்க்குறாரு, இனிமேயும் நம்ம ரஷ்யாவோட தொடர்பு இருக்கிறது வேண்டாம், நம்ம அலைன்மெண்ட்டை மாற்றுவோம் என்று அவர் அமெரிக்காவோடு நெருங்குகிறார். இஸ்ரேலோட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாருங்கிறார். இது ஒரு பெரிய மூவ். ஸோ இந்த மூவ் வரும்போது அரப் லீகால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியவில்லை. ஏனென்றால் 73 வார் வரும் பொழுது அரப் லீக் அவங்க பங்குக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆயில் எம்பார்கோ அவங்க பண்ணாங்க 73 வாரில். அப்போ ஆயில் விலை 3 பங்கு ஆகியது. அதாவது இஸ்ரேலுக்கு போக வேண்டிய ஆயிலை கட் பண்ணுறாங்க. இஸ்ரேலோட அலைனான அவங்க நட்பு நாடுகள் எல்லா நாடுகளுக்கெல்லாம் ஆயில் எம்பார்கோ பண்ணதுனால விலையெல்லாம் ஏறுது. ஸோ இந்த மாதிரி அரப் லீக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் அன்வர் சடட் சமாதானத்துக்கு போகணும்னு விரும்புகிறார். ஆகையினால அவர் அரப் லீக்லேருந்து எகிப்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. அதனால கெய்ரோவிலிருந்து அது டூனிஸ்க்கு மாற்றப்படுகிறது. ஆனால் அன்வர் சடட் தொடர்ந்து அவர் சமாதானத்துக்கு போகணும்னு பார்க்குறாரு. இதில் ரொம்ப ரிமார்க்கபிள் ஈவெண்ட் என்னன்னா, 1977 அவர் ஃபர்ஸ்ட் டெல்லவிவ் போய் இறங்குறாரு. அன்வர் சடட் ஒரு அரப் லீகினுடைய தலைவர் இஸ்ரேலுக்கு போய் இறங்குறாரு. தங்களால் அங்கீகரிக்கப்படாத இஸ்ரேல் நாட்டுக்கு போய் இறங்கி அவருக்கு 21 கன் சல்யூட்டோட எகிப்து தேசிய கீதம் பாடி அவரை பெகின் ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணி அவங்க தொடர்ந்து அமெரிக்காவில் வச்சு நம்ம இதை ஃபர்தராக பேசுவோம்னு சொல்லி கேம்ப் டேவிட்ல போய் அமைதி பேச்சுவார்த்தை. அப்போ ஜிம்மி கார்ட்டர் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. கெனால் என்னாச்சுன்னு பார்க்கணும். சுயஸ் கெனால். ஆமாம், சுயஸ் கெனால் ஓப்பன் பண்ணப்பட்டு அது இயங்க ஆரம்பித்து விட்டது. இப்போ பார்டர் மட்டும் இந்த இடத்துல இருக்குது. அமைதி பேச்சுவார்த்தை போகிறது. இது 77 விசிட்டு, 78 டாக்ஸ் ஆரம்பிக்குது. 79 இஸ்ரேல் ஈஜிப்ட் பீஸ் ட்ரீட்டி சைன் ஆகுது. இஸ்ரேல் ஈஜிப்ட் பீஸ் ட்ரீட்டி 1948 ஆண்டு என்னைக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சதோ, அப்படி ஒரு நாடு உருவானதோ, அன்னைக்கே சண்டை போட்ட எகிப்து நாடும் 2 நாடுகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அமெரிக்காவில் உள்ள கேம்ப் டேவிட் அப்படிங்கிற ஒரு இடமா அது ஒரு அந்த இடத்துல கேம்ப் டேவிட். அது ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம். அமைதி பேச்சுவார்த்தையில் நடந்த அமைதி ஒப்பந்தம். இதன் மூலமாக எகிப்து இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து அவங்க எம்பசி எல்லாம் ஓப்பன் பண்ணி 2 நாடும் நட்பு நாடுகளாக மாறுது. சமரச பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு சுமூகமாக இருது. அவர்களால் எகிப்தியர்களால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை என்ற அவங்க எதிரியாவே பார்த்தவங்களை திடீர்னு நட்பு நாடாக பார்க்க முடியவில்லை. அப்போ இந்த ஒப்பந்தத்தின்படி சீனாய் வனாந்திரம் எகிப்திற்கு திருப்பி அளிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல மாதிரி 2 பங்கு இடம் உள்ள இடத்த அவர்கள் இந்த சமாதானத்திற்காக திருப்பி, அப்போ இந்த பீஸ் ஹேஸ் அ பிரைஸ். இவங்களுக்கும் இப்போ எகிப்துக்கும் ஒரு வெற்றி மாதிரி தானே. இழந்த மிகப்பெரிய நிலத்தை கிடைக்குது நமக்கு. ஒரு சின்ன விஷயம் தானே, அங்கீகாரம் பண்ணிட்டு போறது சின்ன விஷயம் தானே அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் எகிப்து நாட்டை சேர்ந்த அவங்க தலைவர்கள் மிகப்பெரிய நிலத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி இஸ்ரேல் நாட்டுக்கு அவன் கஷ்டப்பட்டு பிடிச்ச இவ்வளோ பெரிய ஏரியாவை கொடுத்துட்டாங்களேங்கிற வருத்தம் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு இல்லையா? இல்லை, ஏன்னா அது ஒரு வேஸ்டான லேண்டு. ஓகே, இப்போ சமாதானத்துக்கு வருது இல்லை, எல்லாருக்கும் சமாதானம் திரும்பி போகணும். எகிப்தில் இருக்கிற நெகட்டிவிட்டி இஸ்ரேலில் இல்லை. இஸ்ரேல் நாட்டு மக்களிடம் இந்த ஒப்பந்தத்துக்கு வரவேற்பு இருந்ததுதான் கேட்குறேன். வரவேற்பு இல்லை, அது எதிர்ப்பாவது இல்லாமல் இருந்தது. எதிர்ப்பு இல்லாமல் இருந்தது. ஸோ இது 79 நடக்கிறது. இதனால அடுத்து 81 அக்டோபர் 6 அவங்க எப்போ வெற்றி நாளாக கொண்டாடுவாங்க. அக்டோபர் 6 சீனாயை மீட்டெடுத்ததுனால மக்கள். ஆமாம், அக்டோபர் 6 ஒரு பரேட் நடக்குது, மிலிட்ரி பரேட். அதில் அன்வர் சாடட் கலந்து கொள்கிறார். ஆமாம், பிரசிடென்ட்டாக அதிபராக நடந்து கொள்கிறார். அதில் வரும்போது அந்த மிலிட்ரி பரேடில் தான் ஒரு பர்டிகுலர் டேங்க்ல உள்ள
ஒரு வீரர்கள் ஏற்கனவே அவங்க வந்து அன்வர் சாடத்தை அசாசினேட் பண்ணணும்னு ரெடியாக இருக்கிறாங்க. அவர்கள் அந்த வெஹிக்கிளை விட்டு இறங்கி அந்த டயஸுக்கு முன்னாடி வராங்க. அன்வர் சாடட் அதை என்ன நினைக்கிறாரு, அன்வர் சாடட்டுக்கு வந்து எல்லாரும் புல்லட் ப்ரூஃப் போடுங்கன்றாங்க அன்னைக்கு. அவர் என்ன ஐ ஆம் வித் மை சன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி அவர் அதை போடலை. இந்த ராணுவ வீரர்கள் ஏன்னா அது வந்து அது வந்து பப்ளிக் கிடையாது, இது மிலிட்ரி ஈவெண்ட்டு. அப்போ வந்து இவங்க முன்னாடி வரும்போது அவர் என்ன நினச்சிக்கிறாரு, இது ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எழுந்திருச்சு நின்று சல்யூட்டை வாங்குறதுக்காக எழுந்திருச்சு நிற்கிறாரு. அப்போ ஹெல்மெட்டில் இருந்து குண்டுகளை எடுத்து அவங்க வீசுகிறாங்க, ஷூட்டும் பண்ணுறாங்க. அதில் அன்வர் சாடட் அசாசினேட் ஆகி அந்த டயஸ்லேயே இறந்து விடுகிறார். பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து இஸ்ரேலியருக்கும் எகிப்துக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதியை கொண்டு வந்த அன்வர் சாதத் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய படைகளாலே படுகொலை செய்யப்படுகிறார். அவருக்கு நாட்டிலே பண்ணப்படுறாரு. அது 81 அக்டோபர் 6 நடந்தது. ஸோ 1981 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் 1948 இருந்து நடந்த சண்டை, மனக்கசப்பு, போர், இது போன்றதெல்லாம் மாறி ஒரு நட்பு நாடுகளாக ரெண்டுமே மாறி 1981. இதுல வந்து அன்வர் சாடட்டுக்கும் பெகினுக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. 1971 இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு அமைதியை கொண்டு வந்ததுக்காக, சுமூகமான ஒரு உறவை கொண்டு வந்ததுனால இந்த ரெண்டு தலைவர்களுக்கு அன்வர் சாதத்துக்கும் பெகினுக்கும் பெனாக்கிம் பெகிக்கும் நோபல் பரிசு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. 81 முந்தி அவர் வந்து இறக்குறதுக்கு முந்தி அதை கொடுத்துறாங்க. நல்ல அமைதியான சூழ்நிலை அங்கே உருவாகுது. இது வந்து எகிப்தோட உள்ள உறவு. இதுக்கப்புறம் 93 ஜோர்டானோடு ஒரு உறவு, அதுவும் யூஎஸ் தான் புரோக்கர் பண்றாங்க. இஸ்ரேல் நாடு தங்களுடைய மிக பெரிய எதிரியான எகிப்து நாட்டோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு பக்கத்தில் உள்ள மற்ற நாடுகள், சிரியா, ஜோர்தான், லெபனான், இந்த நாடுகளோடு எப்படிப்பட்ட உறவு இருந்தது, எந்தெந்த நாடுகளோட நட்பு பாராட்டினாங்க என்பதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்க.